பனிமனிதன் பாகம் 42. அதாவது போன பாகத்தில் என்ன பார்த்தோம், கிம் நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். ஏன்னா அவன் தான் அடுத்த புத்தர். ஓகே, இந்த சாப்டரில் பாண்டியன் கேட்குறான், அவன் ஒரு சாதாரண மலை ஜாதி பையன் தானே சார், அவன் காலில் நீங்கள் எதுக்கு டாக்டர் போய் விழுந்தீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்குறான். டாக்டர் சொல்கிறாங்க, மலையிலேருந்து வராங்க, அவனுக்கு அவ்வளோவா ஐக்கியம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க பாண்டியன். ஆனால் அறிவை விட நம்மளுக்கு முக்கியமானது ஞானம் தான் பாண்டியன். ஞானம் எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்கும் பாண்டியன். ஞானம்னா அவங்க எல்லாத்த விட மேலானவங்க, அதனால தான் நான் அவன் காலில் விழுந்தேன் பாண்டியன் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. அப்புறம் ஞானம்னா என்னது அப்படின்னு பாண்டியன் கேட்குறான். ஞானம் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா பாண்டியன்? ஞானம் இருக்கவங்க எதுக்கும் பொறாமைப்பட மாட்டாங்க, எதுக்குமே அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அவங்க இது வேணும் அது வேணும்லாம் நினைக்கவே மாட்டாங்க. என்ன இருக்கோ அதை வச்சுட்டு வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க தான் ஞானம் உடையவர்கள். அவங்க எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. அப்போ பணம் கூட ஆசைப்பட மாட்டாங்க. வைரூரியங்கள் எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. அதுதான் அவனுக்கு ஞானம் கிடைச்சது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. அப்புறம் எதுக்கான தலையில் ஒரு வைர கிரீடத்தை வச்சாங்க? எதுக்கு நம்ம ஆசைப்படலையோ அதுதான் பாண்டியன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. அவங்க கிம்மும் பனிமனிதர்களை பற்றின தாட்லேயே போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மலை பார்க்குறாங்க, ஏதோ ஒன்று தெரியுது. போய் பார்த்தா அது ஏதோ கண்ணாடி மாதிரி இருக்குது. அந்த கண்ணாடியில் பார்த்தா பனிமனிதர்களோட காடு தெரியுது. இதை யார் டாக்டர் இங்கே பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே யாராவது பனிமனிதர்களை பார்க்கணுன்னு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாண்டியன் நினைக்கிறான். அதுதான் சரியான பதில். யாரோ அங்கே பனிமனிதர்களை பார்க்குறாங்க. யாராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே பார்த்தாங்கன்னா அங்கே ஒரு பெரிய கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போகிறாங்க. பெருசு இல்லை, ஒரு அளவுக்கு தான், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அளவுக்கு பெருசுன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான ஒரு சைஸில் ஒரு கோயில். அந்த கோயிலை பார்க்குறாங்க. அப்புறம் பாண்டியன் அழுதுகிட்டே நினைக்கிறான், திருப்பி அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியுமா அப்படின்னு. அப்புறம் அந்த கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு வாசல் இருக்கணும். அங்கே வாசலே இல்லை. அப்போ எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. பாண்டியன், இங்கே ஒரு கல் இருக்குது பாருங்கள், இதில் ஒரு கேப் இருக்குது, இது வழியாக தான் இங்கே தான் வாசலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கோயில் ஃபுல்லாக பனி படர்ந்துருக்கு. அந்த பனி படர்ந்ததில் வாசல் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் வாசல் அதுக்கு இருந்தது. அதோ இங்கே தான் பாண்டியன் வாசல் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. சொன்ன உடனே பாண்டியன் அந்த இடத்த தட்டுறான். பனி எல்லாமே விழுந்துருது. விழுந்த உடனே அந்த வாசலும் வருது. அந்த வாசலுக்குள்ளே போய் பார்க்குறாங்க, நிறைய சிற்பங்கள் இருக்குது. அப்புறம் அதே சமயம் ஒருத்தர் பின்னாடி யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறதோட இந்த பகுதி முடியுது. நன்றி, வணக்கம்.